வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு வெட்லேண்ட் விஷன் 2025. ஸோ அதோட தொடர்புடைய இருக்கிற விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ராம்சார் சைட்ஸ். ராம்சார் எங்கே இருக்குனாக்க ஈரானில் இருக்குது. இந்த ராம்சார் அக்ரிமெண்ட்டுங்கிறது வெட்லேண்ட்ஸை பாதுகாக்கிறது தொடர்பாக போடப்பட்டது. 1971 கொண்டு வந்து 1975 கெம்ப் ஃபோர்ஸ் ஆச்சு. அண்ட் தென் இந்தியா இதை February 1, 1982 வந்து அக்ரி பண்ணாங்க. அண்ட் தென் இந்தியாவில் முதல்ல 1982 February 2 வெட்லேண்ட் டே, அதாவது சதுப்பு நில தினம் வந்து கொண்டாடப்பட்டுச்சு. அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டிங்கிற அமைப்பு 2016 உருவாக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. அதில் வந்து நார்மல் மேப்பாகவும் அண்ட் தென் பிளேஸஸ் எங்கே இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். சரி, பள்ளிக்கரணை சென்னை, கரிக்கிளி பேர்ட் செஞ்சுரி செங்கல்பட்டு, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு, கழுவேலி ஈரநில பறவைகள் சரணாலயம் விழுப்புரம், பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கடலூர், கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர், வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர், உதய மார்த்தாண்டம் பேர்ட் செஞ்சுரி திருவாரூர், பாயின் கலிமர் வைல்ட் லைஃப் பேர்ட் செஞ்சுரி நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர், கஞ்சிரங்குளம் பேர்ட் செஞ்சுரி ராமநாதபுரம், சித்திரங்குடி ராமநாதபுரம், கல்ஃப் ஆஃப் புனர் ராமநாதபுரம், கூந்தன்குளம் பேர்ட் செஞ்சுரி திருநெல்வேலி, சுசீந்திரம் தேரூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் கன்னியாகுமரி, வேமனூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் கன்னியாகுமரி, லாங்வுட் சோலார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நீலகிரி, நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு, தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம், சக்கரக்குட்டை பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம். ஏற்கனவே 18 இருந்துச்சு, அதில் 19, 20 தான் கடைசி இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே ராமநாதபுரம் தான். அண்ட் தென் வேர்ல்டு வெட்லேண்ட் டே February 2 செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துடைய தீம் பார்த்தோன்னா ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தோன்னாக்க இந்த வருஷம் February மாதத்தில் தமிழ்நாட்டில் கிளைமேட் சமிட் நடந்துச்சு. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக கார்பன் எமிஷனை 2070 கிலோமீட்டருக்கு குறைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. தேங்க்யூப்பா.